ஓம் சிவம் அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம், அனைத்தும் சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். ஓம் சிவம் அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம், அன்பே சிவம். இன்று கம்ப்யூட்டர் காலம். கம்ப்யூட்டர் காலத்தில் செல்போன் நிலை அதிகமாக நாளுக்கு நாள் பரவி உள்ளது. இதனால் மனிதனுக்கு நன்மையும் உள்ளது, ஆபத்தும் உள்ளது. ஆகினால் இறைவன் கூறும் பதில் என்னவென்றால், நாட்டை ஆளும் அரசன் இதை செயல்பட வேண்டும். எப்படி செயல்பட வேண்டும்? வாரம் ஒரு முறை ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் அதுக்கு தன் ஆட்களை அமர்த்தி அந்த செல்போனை அவர்களிடத்தில் சோதனை செய்ய வேண்டும். அந்த சோதனையில் அவர்கள் என்ன பேசுகிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள், என்ன அவர்கள் செல்போனில் படம் வருகிறது என்பதையெல்லாம் அவர்கள் அதை பேசிவிட்டு உடனே டீல் செய்திருந்தாலும் அந்த செல்போனில் அவர்கள் எப்படி அதை அதை அகற்றினார்கள் என்பதையெல்லாம் காண்பிக்கவும் வழி உள்ளது. அதுக்கேற்ற கருவி இறைவன் படைத்துள்ளான். அந்த கருவி மூலமாக அதை சோதனை செய்து அவர் என்ன பேசினார் என்பதை நன்கு அறிய வேண்டும். அப்போதுதான் இந்த அதர்ம செயலை இதாகும், அதர்ம செயலை தடைப்படுத்த செய்ய முடியும். அதே போன்று அவர் நெட்டில் விட்டு விடுவேன் அது போன்ற நிலையெல்லாம் வரக்கூடாது. அதுக்கு ஏற்ற சட்டங்கள் போட வேண்டும். அவ்வாறு செயல்படுவதற்கு அரசாங்கத்தின் உதவி மட்டுமல்ல, உணவுப் பொருளும் தரப்பட மாட்டாது. காரணம், உங்கள் கண்ட்ரோலில் தான் இறைவன் அமைத்துள்ளான் அந்த பொருள் எல்லாம். ஆகினால் நீங்கள் அதை செயல்பட வேண்டும். அவ்வாறு சட்டம் போட்டால் அந்த மனிதன் செயல்பட மாட்டான். அதுபோன்ற நிலைகள் பல வகையில் உள்ளது. வாகனம் இந்த அளவுக்கு வேகமாக உருவாக என்ன காரணம்? மும்பையில் இந்த ஆடம்பர பொருள் உறுதியில் தங்கத்தின் முதல் அனைத்தும் அங்குதான் உருவாகிறது. இன்றைய காலத்தில் யாரும் அதை ஆட்சியர்கள் யாரும் அதை ஊதி பற்ற வைப்பது கிடையாது. எல்லாம் டை நிலை, அச்சு நிலை உருவாக்கப்படுகிறது. பல வண்ண ஆடம்பர பொருள், பெண்கள் முதல் ஆண்கள் வரை செயல்படும் கை மாறும் பொருள்கள் அனைத்தும் மும்பையில் நடைபெறுகிறது. எதற்காக அங்கு மட்டும் செயல்பட வேண்டும்? அது செயல்பட என்ன காரணம்? மாநில அரசா, மத்திய அரசா? வடநாட்டில் இருப்பதனால் அது மத்திய அரசுன்னு கூற முடியாது. மாநில அரசுகளுக்கும் துணை உண்டு. மத்திய அரசு மேல் குற்றம் கூறுவது தவறு. அப்படி என்றால் ஒவ்வொரு விஷயத்தைகளும் பிரதமரை கேட்டு இவர்கள் செயல்பட்டிருக்க வேண்டும். இவர்கள் இச்சைக்கு எதுவும் அறிவுரை கூறக்கூடாது. அதுக்கு என்ன பொருள்? அப்போ மாநில சர்க்காரும் அதில் ஈடுபட்டுள்ளார்கள். ஆகினால் அதை ஆங்காங்கு அந்த ஒரே இடத்தில் தயாரிக்கும் பொருள்கள் ஆங்காங்கு தயாரித்தால் வாகனம் குறைவாகி இருக்கும். அங்கு விபச்சாரம் இருந்திருக்காது. பெண்கள் கடத்தப்பட்டு இருக்க மாட்டார்கள், சிறுமிகள் கடத்தப்பட்டு இருக்க மாட்டார்கள். இன்று காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு நம் இந்தியாவில் 1000 குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள். அந்த குழந்தை நிலை என்ன செய்கிறது அரசாங்கம்? அந்த குழந்தைகளை வளர்ப்பதாக செய்து அதை கிட்னி எடுத்து அதை உயர்ந்தவர்களுக்கு பொருத்திவிட்டு குழந்தையை நாசம் செய்கிறார்கள். பிள்ளைகளை, பெரியோர்களையும் கடத்தி செல்கிறார்கள். அயல்நாட்டுக்கும் அனுப்பி வைக்கிறார்கள். இந்தியாவிலும் செயல்படுகிறார்கள். கடைசியில் அவர் பைதானதும் அவர் கிட்னியை எடுக்கிறார்கள். இது போன்ற நிலையில் உலக அளவில் நடக்கின்றது. இதுக்கு என்ன காரணம்? அரசு தான். அரசு ஏன் அந்த நிலைக்கு கொண்டு வர காரணம் என்ன? அந்த நிலைக்கு ஏன் வந்தது?
நடமாடும் பொருள்களை இவன் எதற்காக தடை செய்ய வேண்டும், எதற்காக சேமிக்க வேண்டும்? அது தடை செய்ததனால் விலைவாசி பொருள் உயர்வானது. விலைவாசி பொருள் உயர்வானதினால் நாம் இன்று உண்டு வாழும் இறைச்சி பொருள்கள் அனைத்தும் ஜீவராசிகள் வயது உண்டு. அந்த வயது வரைத்து நாம் யாரும் உண்ணுவதில்லை. அது சிறிய வயதிலே உண்ணுவதால் தான் பெண் பிள்ளைகள் 10 ஆண்டில் பருவமடை நிலைக்கு வந்துள்ளது. இந்த நிலை இன்றே 1 ஆண்டு காலம், 2 ஆண்டு காலம், 6 மாத காலம் ஆடுகள் பல மாடுகளும் இந்த நிலையில் விற்பனை செய்ய காரணம் அவர்களுடைய வாழ்க்கை நிலை. இல்லை என்றால் அவர்களுக்கு மனசாட்சி உண்டு. இதை வாங்குபவர்கள் இறைச்சிக்கு பயன்படுத்துகிறார்கள். இந்த நிலையில் வேகமாக செல்வதால் தான் மனிதன் வயது குறைக்கிறது. அதேபோது காம உணர்ச்சி தூண்டச் செய்கிறது. அதை கட்டுப்படுத்த முடியாமல் மனிதன் பலவையில் செல்ல நினைக்கிறான். அரசு முதல் ஆண்டி வரை யாரும் ஒய்யும் கிடையாது. அதை அடக்கியால்தான் ஐம்புலம் மானம் சூடு சொரணை என்று இறைவன் வகுத்துள்ளான். அதை யாரும் பின்பற்றுவதில்லை. ஏன் முக்கியமாக பின்பற்றுவது நாட்டை ஆளும் மனிதன் செயல்பட வேண்டும். இவனே மூடன் பெண் பித்தனாக இருக்கிறான். இல்லை என்று கூற முடியாது. நாங்கள் கணிப்போம். நாங்கள் எந்த தேதியில் இந்த மனிதன் என்ன செய்தான் என்று எங்களால் தீர்மானமாக கூற முடியும். இவன் எங்களை முட்டாள் என்று நினைக்கிறான். இந்த மடையன் யார் என்று எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வருகிறோம். பெண்கள் ரகசியம் சொல்லக்கூடாது என்று ஒரு திருவிளையாடல் சொல்வார். பல வழிகள் கேள்விக்கு நீ கேட்கட்டுமா நான் கேட்கட்டுமா, பெண்கள் சொல்லக்கூடாது பெண்கள் ரகசியம் என்பார். அதனால் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறோம். இது போன்ற நிலையெல்லாம் மாற வேண்டும். 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவில் இறைவன் எடுத்துரைத்தான். எப்படி எடுத்துரைத்தான்? சைனாவில் வந்த ஒரு மனிதன் நாய்க்கு ஊசி போட்டு நோய் உற்பத்தி செய்தான். இந்தியாவில் நாய்க்கு நோய் உற்பத்தி செய்ய காரணம் என்ன? நாய் என்று கேவலமாக நினைக்கக்கூடாது. இறைவன் அதுக்கு ஒரு மரியாதை தந்துள்ளான். பைரவர். அதனுடைய பொருள் என்ன? நாய் எப்போதும் குறைக்கும். காரணம், அது கண்ணுக்கு பேய் பிசாசி என்பதும் தெரியும். நல்லவர் தீயவர் ரோட்டில் யார் செல்வார் என்பதும் தெரியும். அதே போன்று நல்லவர் செல்லும் போதும் குலைக்கும். காரணம், அவன் போகும் நேரம் சரியில்லை என்றால் அது கண்ணுக்கு மாற்றமாக தெரியும். அவனை குறைக்கும், கடிக்கவும் செய்யும். நிதானமாக இருந்தால் கடியில் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அதை குணப்படுத்தி கொள்ளலாம். காரணம், அது குறைத்து கொண்டே இருந்ததால் அதனுடைய இதய துடிப்பு நன்றாக இருக்கும். அது மறுபிறவியில் மனிதனாக பிறக்கவும் வாய்ப்பு உண்டு. அதனால் மனிதனுக்கு இதய நோய் இல்லாமல் இருந்தது. இன்று தெருநாய் என்று இங்கே ஒரு மூடன் தமிழ்நாட்டில் நாட்டை ஆளுகிற ஒரு மடையன் அந்த தெருநாய் கடித்து இறந்து விட்டாதான். இவன் ஒரு நாளைக்கு வாகனத்தெல்லாம் அதிகமாக உற்பத்தி செய்து இவன் கொலை செய்கிறான் பல வழியில். அதெல்லாம் மனிதன் உயிர் இழப்பது அவன் கண்ணுக்கு தெரியவில்லை. நாய் கடித்து இறந்தது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும். ஜல்லிக்காட்டை காலைக்கு முதலிடம் தந்துள்ளான். அந்த ஜல்லிக்காட்டில் எத்தனை மனிதர்கள் இறக்கிறார்கள், எத்தனை காயத்துப்பட்டு துன்பத்தை அவர் குடும்ப நிலையில் வாழ்கிறார்கள். அந்த ஜல்லிக்கட்டு அதை வாங்குவதற்கு 1 லட்சம் 1.5 லட்சம் 80,000 50,000 கொடுத்து வாங்கும்போது கடன் பட்டு வாழ்கிறார்கள். இதெல்லாம் அவனுக்கு தெரியாத இல்லை. மனிதனை மடமையாக்கி வாடுவதே இவனுடைய நோக்கம். ஆகினால்தான் இறைவன் இத்தனை காலம் அமைதியாக இருந்த காரணம் பூமியில் இடைவெளி இருந்தது, அமைதியாக இருந்தார். இனி பூமியில் இடைவெளி இல்லை. ஆகினால் இந்த நிலையிலையெல்லாம் அந்த நாய் இருந்தால்தான் மனிதன் இதய துடிப்பு காரணம் அதிகமாக இருக்கும். வடநாட்டில் 45 பேருக்கு இதய ஆப்ரேஷன் செய்த ஒரு டாக்டர் அவரே மாரடைப்பில் இறந்தார். இதுக்கு என்ன பொருள்? அந்த இதய துடிப்பு அவருக்கே சரியில்லை. காரணம், இந்த இயற்கையை இயற்கையின் வேகத்தை வேகமாக அழித்து வருவதனால் அவனை காக்க அந்த இயற்கை செயல்படவில்லை. டாக்டர் அவன் ஒரு தொழில் செய்கிறான். செய்யும் தொழிலே தெய்வம், அவ்வளோதான். அவர் ஒரு தெய்வம் அல்ல. அதற்கு மூலாதாரம் அரசியல் மூலாதாரம் தேர்தல் எதற்காக? தேர்தலால் மக்களுக்கு என்ன லாபம்? தேர்தல் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வருவது எதற்கு? இந்த 5 ஆண்டு காலம் ஒரு முறை ஆண்டால் ஒருவன் அடுத்த ஆண்டு காலம் ஒருவன் ஆள வேண்டும். இந்த 5 ஆண்டுகளில் தோல்வி அடைந்தவன் மக்கள் நேர்மூலியமாக சென்று
மக்களுடைய நிலைமை அறிந்து, சாலைகளை அறிந்து, அது ஆங்காங்கு என்ன போட வேண்டும், என்ன செய்ய வேண்டும், மக்களுக்கு சேவை செய்யத்தான் இறைவன் உருவாக்கினான். ஆனால் நீங்கள் அமர்ந்த இடத்தில் இருந்து கொண்டு பட்ஜெட்டை தாக்கல் செய்து கொண்டு மக்களை மடைமாக்குவதற்காக நாய்க்கு எலும்பு போட்டுக்கொண்டு நீங்கள் மூடனாக வாழ்கிறீர்கள். நீங்கள் முட்டாளாகவும் வாழவில்லை. நீங்கள் நிலையாக வாழவை செய்து கொண்டீர்கள். ஆனால் இனி இது காலம் நடக்காது. நடக்கவும் இழவும் மாட்டான் இறைவன். பொறுத்திருந்து கவனிங்கள். பல நிகழ்ச்சிகள் உள்ளது. டாக்டர் அறிவுரை உயர்ந்தவர், தாய்ந்தவர், நல்லவர், கெட்டவர் என்பதெல்லாம் அவர் கூறுவதில்லை. டாக்டர் அறிவுரை எப்போதும் பொய்க்காது. அவர் அனைவருக்கும் ஒன்றே தான் கூறுகிறார். இந்த நோயில், இந்த உடம்பில் இது உள்ளது, இது இல்லை என்று. அதில் மாற்றம் இல்லை. ஆனால் மனிதன் டாக்டர் கூறுவதை அனைவரும் பின்பற்ற முடியாது. காரணம், அனைவருடைய தொழில்நுட்பம், அந்த தொழில் என்ன தொழில் செய்கிறார் என்று எந்த டாக்டரும் அதை கேட்டு அறிவதில்லை. அவர் உடலில் உள்ள நோய்க்கு மட்டும்தான் அவர் மருந்து சொல்கிறார். ஆனால் மனிதன் பல வகையில் செயல்படும் போது நேரத்தோடு உண்ண முடியாமல் சில மனிதன் வாழ்கிறான். அவனுடைய உடல்நிலை பல வண்ணமாக இருக்கும். உறுப்புகள் பலவண்ணமாக செயல்படும். நேரத்தோடு சாப்பிடும் மனிதனும் உறுப்பு பலவண்ணமாக செயல்படும். ஒருவன் உணவே இல்லாமல் வாழ்கிறான். அவன் உறுப்பு பல வகைகளாக செயல்படும். இது போன்ற பல வகையில் உள்ளது அது டாக்டருக்கு தெரியாது. அவர் படித்த படிப்பில் கூறுகிறார். ஆனால் இந்த அரசியல்வாதிக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. அனைத்தும் தெரியும். ஆனால் விஜய் படத்தில் வருவது போன்று இந்த ஏழை மக்கள் எல்லாம் பட்னி கடந்தால் தான் காது கொய்யணும், அப்போது தான் இவன் வேலைக்கு போவான் அப்படின்னு ஒருவன் கூறுகிறான். ஒரு மடையன். இறைவன் எதற்கு எடுத்து உரைத்தான்? உங்களை போன்ற முட்டாள்களை எல்லாம் அதை கண்டு திருந்தி வாழுங்கள் என்றான். நீங்கள் திருந்தீர்களா, வாழ்ந்தீர்களா? இல்லை. ஒருவன் கூறுகிறான், நாங்கள் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம், எல்லாரும் முன்னேற்றுவோம். எதற்காக முன்னேற்றுகிறார்? இவர் உல்லாசமாக வாழ்வதற்காக. நீங்கள் கடுமையாக நாங்கள் அமர்ந்த இடத்திலே நாங்கள் பட்ஜெட் தாக்கல் செய்து உங்களை மடைமாக்குகிறோம். நீங்கள் ஓடாமல் நேரங்காலாமல் உழைத்து வாழுங்கள். ஆனாலும் அது கவர்மெண்ட் துறைக்கு மட்டும் 7 மணி நேரம் உழைப்பு, அதில் 1 மணி நேரம் உணவு, 6 மணி நேரம் உழைப்பு. ஆனால் உழைக்கும் மக்களுக்கு நேர காலம் தெரியாது. நீங்கள் கடுமையாக உழையுங்கள், எங்களுக்கு சோறு போடுங்கள், இறைச்சி உண்டு வாழ ஜீவராசிகள் வாழுங்கள், அதை கொடுங்கள், நாங்கள் உண்டு வாழ்கிறோம் என்கிறான் ஒரு மூடன். இது போன்ற நிலையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.